வில்லிசை குழுவினர் இங்க வந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருமதி முத்துக்குமாரி அவர்களின் வில்லிசை குழுவினர் இதோ மேடையில் உங்கள் முன்பாக. இந்த இனிய விழாவிலே, இந்த இனிய மன்றத்திலே உங்க ஊரு திருவிழா இல்ல, எங்க ஊரு திருவிழா இல்ல, இது நம்ம ஊரு திருவிழா. சரி, ஊரு திருவிழா. இந்த மதுரை மா சங்கமத்திலே கூடி இருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், அத்துணை கலைஞர்களையும் எங்கள் வில்லிசை குழுவின் சார்பாக பணிவான வணக்கங்களை கனிவாக சமர்ப்பிக்கின்றேன். இந்த விழா மேடையில இவ்விடத்திலே எங்களுக்கு வாய்ப்பு நல்கி கௌரவித்த தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, கண்டிப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக சுடர் விளக்கு ஆயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பதற்கு இணங்க எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இனி வரப்போகும் காலங்களில் தெய்வமாக நின்று என்னை வழிநடத்த இருக்கின்ற எனது குருநாதர், வில்லிசை சக்கரவர்த்தி, கடுக்கரை தந்த கவிமன்னர் காலம் சென்ற எனது அன்பு தாத்தா நாஞ்சில் கவி கே.ஓ. மகாதேவன் அவர்களுக்கு பணிவான குரு வணக்கத்தினை கனிவாக சமர்ப்பிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சரி பேசுவது தமிழ், பாடுவது தமிழ், வாழ்த்துவதும் தமிழ். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, செந்தமிழ்நாடு போதினிலே வந்து தேன் வந்து பாயுது காதினிலே, தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையர் நாடின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, வாழ்த்துகள் கொண்ட தமிழ்நாடு, வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, வாழ்த்துகள் கொண்ட தமிழ்நாடு. எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையர் நாடின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த வில்லிசை மேடையிலே சிலப்பதிகார கதை பாடலினை துவங்குகின்றோம். சரி, நாடு நல்ல நாடு தமிழ்நாடு, அதை நாடு கண்டிப்பா நல்லோர்கள் வாழுகின்ற நற்கலை சேர் நாடு, ஆமா, பாடுகின்ற பாவலர்கள் கூடுகின்ற நாடு, ஆஹா, பஞ்சம் என்ற சொல்லுமற்ற பசுமை மிக்க நாடு. ஆமாம்மா, இந்த நாடு நம் சொந்த நாடு, இந்த நாடு நம் சொந்த நாடு, சொந்த நாடு, நம் சொந்த நாடு, இனிய நாடு அந்த சோழ நாடு, இந்த நாடு நம் சொந்த நாடு, சொந்த நாடு, நல்ல நல்ல சோழ நாடு. சோழ நாட்டிலே காவிரி பூம்பட்டினத்திலே மகா கோடீஸ்வரராம் மாசாத்துவான் வணிகர் மகன் கோவலனுக்கும் சரி மானாய்கண் என்பவர் மகள் கண்ணகிக்கும் அழகாக அற்புதமாக திருமணம் நிகழ்ந்தது. இப்படி வாழ்ந்து வருகிற போது சரி கோவலன் மிகப்பெரிய பணக்காரன் இல்லையா? இந்த பணக்கார கோவலனை மாதவி என்று சொல்லக்கூடிய காம கிளத்தி கண்டு அழைக்கின்றாள். அவள் அழகிலே மயங்கி மனைவியை விட்டு மாதவியோடு போகின்றான் கோவலன். பிறகு சிறிது காலம் தவறு தனது தவறை உணர்கின்றான் கோவலன். மறுபடியும் வந்தான் மனைவி கண்ணகியிடம். பிழைப்பதற்காக மனைவி கண்ணகியை கூட்டிக் கொண்டு அவன் எங்கே செல்கின்றான் தெரியுமா? எங்கம்மா? பாண்டி நாடு வந்தடைந்தான் வந்தடைந்தான், பாண்டி நாடு வந்தடைந்தான் வந்தடைந்தான். பட்டினியால் எது செய்தாள் எது செய்தாள், பட்டினியால் எது செய்தாள் எது செய்தாள், சிலம்பை தான் எடுத்து அவள் கால் சிலம்பை தான் எடுத்து கணவனிடம் தான் கொடுத்தாள், கால் சிலம்பை தான் எடுத்து கால் சிலம்பை தான் எடுத்து அவள் கணவனிடம்
கொடுத்தாய் விற்பதற்கு கோவலனோ கோவலனோ படுத்து கோவலனோ கோவலனோ வீதியிலே போனானம்மா போனானம்மா வீதியிலே போனானம்மா போனானம்மா அந்த நல்ல வேளையிலே வேளையிலே அந்த நல்ல வேளையிலே வேளையிலே ஆசாரி பொற்கொல்லனோ பொற்கொல்லனோ ஆசாரி பொற்கொல்லனோ பொற்கொல்லனோ அங்கேதான் வந்து நின்றான் அங்கேதான் வந்து நின்றார் ஆதரவாய் ஏது செய்தான் அங்கேதான் வந்து நின்றார் அங்கேதான் வந்து நின்றார் ஆதரவால் எது செய்தார் கள்ளனாகிய வஞ்சிபத்தன் ஏற்கனவே பாண்டிய மகாராணியினுடைய ஒரு கார் சிலம்பை களவாடியவன் ஓஹோ இப்ப கோவலன் கையிலயும் ஒரு சிலம்பு இருக்கு இல்லையா ஆதலினாலே இந்த கோவலனை கள்வனாக காட்டிக் கொடுக்க நினைக்கின்றான் ஓஹோ அருகே அழைக்கின்றான் கோவலா என்ன வா வா உனக்கு பணம் தானே வேணும் ஆமா நான் தரேன் அரசரிடம் போய் உனக்கு பணம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறான் சரி அரசரிடம் இந்த வஞ்சிபத்தனாகியவன் என்ன? கோவலனை என்ன சொல்கிறான் தெரியுமா என்னம்மா சொல்கிறான் கள்ளனை நானும் கண்டேன் ஐயா அந்த கள்ளனை நானும் கண்டேன் ஐயா கள்ளனை நானும் கண்டனையா அந்த கள்ளனை நானும் கண்டனையா ராணியின் சிலம்பை கையில் கொண்ட அந்த கள்ளனை நானும் கண்டேன் ஐயா போட மாளிகை சிலம்பை கண்டனையா அந்த கள்ளனை நானும் கண்டனையா கண்டனையா நானும் கண்டனையா அந்த கள்ளனை நானும் கண்டனையா கள்ளனை நானும் கண்டேன் ஐயா மாளிகை சிலம்பை தான் கொண்டு அந்த கள்ளனை நானும் கண்டனையா இந்த வாரம் கள்ளனவே அவன் இந்த வாரம் கள்ளனவே அந்த வாரம் கள்ளனவன் அவன் இந்த வாரம் கள்ளனவன் ஆடி ஓடி அந்த கள்ளனவன் யாதும் அறியாமல் வாரனையா போட மன்னன் மன்னா இந்த மன்னன் மன்னா 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 மன்னர் மன்னா எங்கள் மன்னர் மன்னா இந்த மன்னர் மன்னா எங்கள் மன்னர் மன்னா மன்னன் மன்னா இந்த மன்னன் மன்னா மன்னர் மன்னா எங்கள் மன்னர் மன்னா மன்னர் மன்னா எங்கள் மன்னர் மன்னா அப்போது இந்த அரசனும் பாண்டி மகாராஜன் கோவலனை கொண்டு வாருங்கள் எப்படி கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் ஆனால் இந்த சிப்பாய்கள் என்ன செய்தார்கள் என்னம்மா தெரியுமா? செய்தார்கள் கோவலனின் தலையை வெட்டி ஐயோ அப்போ சிலம்பினை கொண்டு வந்தார்கள் ஐயோ பாவம் கணவன் வெட்டுப்பட்டான் ஆ, என்று தலைவெறி கோலமாக சீறி சினந்து வருகிறாள் கண்ணகி ஆமா அந்த உடலை பார்த்து துடியாய் துடித்து அழுகிறாள் ஆஹா, நீதி நியாயம் கேட்பதற்காக ஆ, மன்னரின் சபைக்கு ஓடுகிறாள் சரி சண்டாள மன்னவனே சண்டாள மன்னவனே சரி செய்து விட்டாயப்பா விட்டாயப்பா சண்டாள மன்னவனே சண்டாள மன்னவனே சரி செய்து விட்டாயப்பா விட்டாயப்பா என் சிலம்பை விற்க வந்தார் என் சிலம்பை விற்க வந்தார் ஆ. ஏது குற்றம் செய்தாரப்பா செய்தாரப்பா என் சிலம்பை விற்று வந்தான் என் சிலம்பை விற்று வந்தான் ஏது குற்றம் செய்தானப்பா செய்தானப்பா தாயகத்தை விட்டு வந்தோம் தாயகத்தை விட்டு வந்தோம் தாலியதை பறித்து விட்டாய் பறித்து விட்டாய் தாயகத்தை விட்டு வந்தோம் ஆஹா. தாயகத்தை விட்டு ஐயா. வந்தோம் தாலியதை பறித்து விட்டான் பறித்து விட்டான் நீதியை கொன்று ஆ. விட்டாய் நீதியை கொன்று விட்டாய் நேர்மையை விட்டு விட்டாய் விட்டு விட்டாய் நிதியை கொண்டு விட்டான் ஆமா. நிதியை கொண்டு விட்டான் மனிதனை விட்டு விட்டான் விட்டு விட்டான் அப்போது அரசனும் என்ன பெண்ணே என் மனைவியின் ஒரு சிலம்பானது களவு போனது ஆ, அது உன் கணவன் கையில் இருந்தபடியினாலே அவன் கொலை செய்யப்பட்டான் ஓஹோ அதில் என்ன தவறு கண்டாய் நீ என்று கேட்டதும் சீறி எழுந்தாள் கண்ணகி என்னாச்சு பாருமையா பாண்டியரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளா வாருமையா பாண்டியரே வார்த்தை ஒன்று சொல்லே கேளாய் மனைவி சிலம்பதிலே உள்ள பரல் என்ன பரல் என்னையே சிலம்பதிலே உள்ளதில் என்ன பதில் சொல்லு
பாண்டியரே நல்ல பாண்டியரே ஐயா பாண்டியரே என்று கேட்டாள் பெண் கோழியாள் என்று செய்தார் பாண்டியரே பாண்டியரே என்று கேட்டார் பார்வையா. அப்போது அரசனும் பெண்ணே என் மனைவியின் சிலம்பிலே உள்ளது முத்துக்கள் அப்படின்னா ஓஹோ பாண்டிய நாடு இல்லையா ஆமா. ரொம்ப செழிப்பான நாடு கண்டிப்பா. திருநெல்வேலிக்கு என்னையா ஃபேமஸ் அல்வா அல்வா. சேலத்துக்கு மாம்பழம் அதே போல ஆ. பாண்டிய நாட்டுக்கு முத்துக்கள் உடனே கண்ணகி ஆங்காரமாய் சிரித்தாள் சரி ஆ. ஆஹா அருமை அருமை ஆ. மன்னா என் கணவரிடமிருந்து நீ வரித்த சிலம்பை கொண்டு வா இப்போதே உண்மையினை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொன்னதும் என்னாச்சு? அந்த சிலம்பானது கொண்டு வரப்பட்டது ஆ. அதை கையில் எடுத்த கண்ணகி என்ன செய்தாள் தெரியுமா என்னம்மா செய்தாய் இதோ பார் இதில் இருப்பது முத்துக்களா இல்லை மாணிக்கப் பொருள்களா என்று கூறி ஆ. உடைத்தாள் அதை உடைத்தாள் 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 உண்மை தன்னை விதைத்தாள் உடைத்தாள் அதை உடைத்தாள் உடைத்தாள். உண்மை தன்னை உரைத்தாள் உடைத்தாள் அதை உடைத்தாள் ஆமா. ஏ உடைத்தாள் ஆமையா. ஏ உண்மை தன்னை உரைத்தாள் மாணிக்க கற்கள் தன்னை மன்னவனும் கண்டனப்பா மாணிக்க கற்களவன் மன்னவனும் கண்டனப்பா குற்றமதை உணர்ந்தானப்பா உணர்ந்தானப்பா ஏ குற்றம் அதை உணர்ந்தானப்பா உணர்ந்தானப்பா ஆ என்று அலறிக்கொண்டே அலறிக்கொண்டே ஆ என்று அலறிக்கொண்டு அலறிக்கொண்டு அவனும் உயிர் விட்டானப்பா விட்டானப்பா ஏ அவனும் உயிரை விட்டானப்பா விட்டானப்பா பாண்டி மாதேவி அவள் தேவி அவள் ஏ வண்டி மாதேவி அவள் தேவி அவள் பதறிக்கொண்டே உயிரை விட்டாள் உயிரை விட்டாள் ஏ கொண்டு உயிரை விட்டாள் உயிரை விட்டாள் கண்ணாடியிலே தீ பறக்க தீ பறக்க தீ பறக்க தீ பறக்க கண்ணகியும் ஏது செய்தாள் கண்களிலே தீ பறக்க தீ பறக்க கண்ணகியும் ஏது செய்தாளா மதுரை மாநகரம் அதே நகரம் அதே இந்த மதுரை மாநகரம் அதே நகரம் அதே பிடிக்க வைத்து விட்டாள் வைத்து விட்டாள் ஏற்றி பிடிக்க வைத்து விட்டாள் வைத்து விட்டாள் நீதி தன்னை காட்டியல்லோ 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 நீங்கினாளே கண்ணகியா நிதியதை காட்டியல்லோ காட்டியல்லோ கண்ணையோ நீங்கினாளே திருச்செங்கோடதிலே சென்றாளே கண்ணகியாள் கொடாதியிலே சென்றாளே கண்ணையா தெய்வமாகி நின்றல்லவோ சிலப்பதிகாரம் தேவம் அதை நின்றாளையா சிறப்பதிகாரம் அதை இப்படி திருச்செங்கோட்டிலே கணவன் கோவலனோடு சேர்ந்து விமானத்தில் சொர்க்கம் சென்றடைந்தாள் ஆமா கண்ணகியின் காவியம் மாபெரும் சிலப்பதிகாரம் ஆஹா கேட்ட அவையோர் அனைவருக்கும் எங்கள் நன்றியும் வணக்கமும் உரைத்தாகுக வாழ்க 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 ஏ வாழ்க 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 அனைவரும் வாழ்க ஏ அனைவரும் வாழ்க அவையோர் வாழ்க அவையோர் வாழ்க பாடினவர் பாடினவர் ஆடியவர் பாடியவர் அனைவரும் வாழ்க அனைவரும் வாழ்க எல்லா வளமும் எல்லா வளமும் இனிதே பெற்று இனிதே பெற்று